எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். நாளைக்கு மார்க்கெட்டு 14th என்ன நடக்கும். இது 33 எபிசோடு 33வது எபிசோடு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்றதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் மட்டும்தான். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். இது எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான். எந்த ரியல் ட்ரேடுக்கான அட்வைஸும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ நம்ம க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு 24,139 க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் என்ன நடந்தது, சரி இன்னைக்கு க்ளோஸ் 24,139 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் எங்கே வந்ததுன்னா ஜூலையோட எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலையோட லெவலுக்கு வந்திருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏரியாவை ஃபில் பண்ண முடியாம சுத்திக்கிட்டு இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாலாம் ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஏரியாவும், இப்போ 2 ஏரியாவை அதுக்கு ஃபில் பண்ணி ஆகணும் மார்க்கெட். இது 2யும் என்னைக்கு ஃபில் பண்ணும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இது டச் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு வந்துருச்சு. இந்த 2 ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா இதை ஃபில் பண்றதுக்காக. ஸோ இது இந்த மாசத்துல ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இங்க லெவல் கீழே உடைக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டுமே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ மார்க்கெட் இங்க உடைச்சிச்சுன்னா இங்க போய் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுவரையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இப்போ மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து மேலே போகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் இது. பட் நம்ம ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணோம்னா நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா அப்படி பார்க்கலாம். நாளைக்கு இதை உடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த ரேஞ்சை உடைச்சிச்சுன்னா வருதா அப்படின்னு பார்த்து கீழே 24,838 போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே 24,838க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 23,838க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டுக்கான ஏரியாவுக்கு வருது. இப்போ இங்க டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போகுமா 24,439னா இது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் நமக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தூரம் அதை டவுட்டா எடுக்க முடியுமாங்கிறது நமக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கும்? ஸோ இப்போ நமக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் சுத்தணும் அப்படின்னா, ஸோ இந்த 24,339ம் இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்துறதுக்காக நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் இன்னைக்கோட லெவல் இல்லையா? இந்த லெவல்ல மேலே உடைச்சிச்சுன்னா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழே உடைச்சா கீழே போறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ நேத்தோடைய க்ளோஸும் இன்னையோட க்ளோஸுக்கும் நடுவுல ஓப்பன் பண்ணி மேலே போச்சுன்னா இப்படி போகும். இங்க ஓப்பன் பண்ணி இப்படி கீழே போச்சுன்னா இங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு பாருங்க. அப்படி மேல போல சென்டரா எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த இடத்துல எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை போய் டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இது நாளைக்கு நம்ம பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. அப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஓபிஎம் கால்குலேட்டர் இடம் கொடுக்கும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறத செக் பண்ணும்போது ப்ரீமியம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ரீமியம் நமக்கு என்ன மாதிரி ப்ரீமியம் கிடைக்கும்னா, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 75 செக் பண்ணலாம், 150, 225, 300, 450 இந்த மாதிரி நம்பர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இதுக்குள்ள என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் நாளைக்கு என்ன ஸ்ட்ரைக்ஸ் எடுத்திருக்கேன், என்ன மாதிரி பண்ண போறேங்கிறத நாளைக்கு மீட் பண்ணுவோம். மார்க்கெட் என்று முடிஞ்சோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான், நோ ரியல் ட்ரேடிங்.